Hello friends, welcome back to my channel. வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆஜியோ ஆப்லேருந்து கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸஸ் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து 2 வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் குர்தாஸ், என்னென்ன குர்தாஸ் வந்து நான் ஆஃபர் ரேட்டில் ஆஜியோ ஆப்பில் யூஸ் பண்ணி வாங்கினேங்கிறது சொல்கிறேன். செகண்ட் வீடியோவில் டாப்ஸ், பலாசோ, ஜீன்ஸ், அப்புறமா ஸ்கர்ட் இதுக்கெல்லாம் போடுற மாதிரியான கொஞ்சம் ஷார்ட் டாப்ஸ் வந்து சீப் ரேட்டில் எப்படி வாங்கினேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் குர்த்தா பார்க்கலாம். இது ஒரு அழகான பிளாக் கலர் குர்த்தா. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் ரொம்ப லைட் பிங்கில் ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்காங்க. பொதுவாகவே இந்த காம்பினேஷன் எப்போவுமே பக்காவாக இருக்கும், பார்க்க ரொம்ப மைல்டாக அழகாக இருக்குது. ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ரவுண்ட் நெக் மாடல் ரொம்ப சிம்பிளானதாக தான் கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் நெக். பட் போடும்போது கொஞ்சம் போட் நெக் மாதிரி ஃபீல் ஆகும், மற்றபடி ரவுண்ட் நெக் தான். கிளாத் பார்த்தீங்கன்னா க்ரேப் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்டாக இல்லை, தின்னாகவும் ஃபீல் ஆகலை. மொத்தத்தில் மெட்டீரியல் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இது ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தா. ஸோ சைடில் கட் இருக்குது. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 மாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தாவோட எம்ஆர்பி ரேட் வந்து 999. ஆஜியோ ஆப்பில் வந்து கொஞ்சம் கோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் நம்ம வந்து ரேட் கம்மி பண்ணி வாங்கலாம். அப்படி பார்க்கும்போது நான் வந்து ஒரு கோட் யூஸ் பண்ணேன், Trent70 அப்படிங்கிற ஒரு கோடை வந்து யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து 350 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. ஆனால் வந்து பல்காக ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆஃபர் கிடைக்கும். செகண்ட் குர்த்தா பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் உள்ள ஒரு லாங் மேக்ஸி டாப். இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, மேலே ஹாஃப் வந்து இந்த மாதிரி ஷர்ட் மாதிரி பொல்கா டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா மிச்சோட பாதி வந்து நமக்கு ஸ்கர்ட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்கர்ட் மாதிரி இருக்க பார்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரிப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெல்ட் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து 3/4 மாடலில் தான் வருது. பார்க்க 3/4 மாடல் தான் இருக்குது. ஆனால் வந்து முழங்கை வரை இந்த மாதிரி டைட்டாக வந்துட்டு அப்புறமா இந்த மாதிரி ஃப்ரில் வச்சுருக்காங்க. இதுவும் சிம்பிளான ரவுண்ட் நெக் தான். இதில் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின் தான். பார்க்க சின்னதாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து புது ட்ரெஸ்ஸில் கரைந்த கஷ்டமாக இருக்கும்ல. மற்றபடி பெருசாக ஒன்றும் குறையில்லை. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2099. ஆஃபரில் வந்து 546 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த மேக்ஸி கவுன் வந்து பார்க்குறதுக்கு ஃப்ராக் மாதிரியும் இருக்குது, ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாடலில் இருக்கிறதுனால ஸ்கர்ட் அண்ட் டாப் மாதிரியும் இருக்குது. இந்த மூணாவது டாப் வந்து டார்க் ஆலிவ் க்ரீன் கலர். அப்புறமா சைடில் வந்து இந்த பாம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லுமே அந்த கீழே பார்டர் ஃபுல்லுமே வந்து இந்த பாம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. கையிலையும் இந்த மாதிரி பாம்பம் வச்சுருக்காங்க. இதுவும் 3/4 ஸ்லீவ் தான். வாங்கினது எல்லாமே அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன்னா. கையிலையும் வந்து பாம்பம் வச்சுருக்கிறது பார்க்க சூப்பராக இருக்குது. ஃபிட்டிங் ஸ்டிச்சிங்கும் செம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஃபிட்டிங்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு அண்ட் ரெட் கலரில் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. இந்த த்ரெட் பஞ்சும் பார்க்க நல்லாயிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸில் என்ன நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்டாக அந்த மாதிரி இருக்குது. கேமராவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த கோல்டு கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அது வந்து இந்த கேமராவில் காட்டுறதை விடவும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. ஒரு சிலருக்கு அது பிடிக்கும், ஒரு சிலருக்கு அது பிடிக்காது.
ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1799 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நான் அது ஆஃபர் ரேட்டில் 558 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் இந்த அஜியோ ஆப்பில் வந்து நோட் பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஆஃபர் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆஃபர் ப்ரைஸ் காலையில் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பார்த்து கார்ட்டில் எடுத்து போட்டிருந்தேன். ஈவினிங் பார்க்கும்போது அந்த ஆஃபர் போயிட்டு கொஞ்சம் கம்மியாயிட்டு, ஆஃபர் கம்மியாயிடுச்சு. ஸோ ஆஃபர் ரேட் வந்து அப்பப்போ மாறிட்டே தான் இருக்குது. இதுதான் 4th டாப். இதோட கலர் ஆப்ஷனில் வந்து பர்கண்டின்னு கொடுத்துருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் மெரூன் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பர்பிள் மாதிரி இருக்கும். இதோட மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல். இது என்னென்னா கூடவே வந்து ஒரு ஷால் அண்ட் ஒரு பலாசோ கொடுத்துருந்தாங்க மேட்சிங்காக. நம்ம தனியாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் எனக்கு இந்த செட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஸ்ட்ரெயிட் குர்த்தாவோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1999ன்னு போட்டிருந்தாங்க. ஆஃபர் ரேட்டில் 765 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. டாப், பாட்டம், ஷால் இந்த மூணுமே சேர்த்து இந்த ரேட்டுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். இந்த குர்த்தாவில் எனக்கு நெகட்டிவாக தெரிஞ்சது என்னென்னா இதோட கட்டிங். அந்த க்ரீன் கலர் டாப் வந்து நான் ஸ்மால் சைஸ் தான் ஆர்டர் பண்ணினேன், அது கரெக்டாக அந்த ஃபிட்டிங். ஆனால் அதே இது இந்த ஸ்ட்ரைட் குர்த்தாவில் இந்த மாடல், அதுவும் 2 ஸ்ட்ரைட் குர்த்தா ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் மட்டும் எனக்கு வந்து மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ண பிறகும் எனக்கு வந்து இது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸோ இதை நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி கலர், மெட்டீரியல், அந்த ஜியோமெட்ரிக் டிசைன் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதனால் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு தேவைக்கு வேணால் அல்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஷாலில் என்ன ப்ராப்ளம்னா வீதி அதிகமாக இருக்குது, ஆனால் அதோட நீளம் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை ஒன் சைடாக போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அப்படி இருக்குது. அப்புறம் வந்து லேஸ், அப்புறமா ஷாலில் இந்த மாதிரி லேஸ் வச்சுருக்காங்க. 4 கார்னரில் வந்து இந்த மாதிரி பால் தொங்க போட்டிருக்காங்க, கோல்டன் பால். அதுவும் பார்க்க அழகாக இருக்குது. இதுதான் கடைசி குர்த்தி. இப்போ தான் கொரியரில் கொண்டு வந்தாங்க. இன்னொரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன், அப்புறமா அந்த கோடு போட்ட மாடல். இந்த ஸ்ட்ரிப் மாடல் வந்து டிஷர்ட்லேயும் சரி சுடிதார்லேயும் சரி எல்லாத்துலேயுமே இது வந்து நல்லாயிருக்கும், அந்த ஸ்ட்ரிப் மாடல். இதுவும் ஒரு பலாசோ செட் தான். இதுக்கு கூடவே ஷாலும் வரும். இந்த பேண்ட்லேயும் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தா தான். இதுவும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது. 3/4 ஸ்லீவ், சைடில் கட் கொடுத்துருக்கு. இந்த ஷால் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சாஃப்ட்னஸ், அப்புறமா சைடில் வந்து மேட்சாக பார்டர் வச்சுருக்கிறது, அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து சூப்பராக செட் ஆகிருக்கு. இந்த ஷாலோட எண்டில் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கிறதும் சூப்பராக இருக்குது பார்க்க. இதுவும் ஷால் ரொம்ப நீளம்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து அந்த வீதி கம்மியாக இருக்கனால இன்னும் கரெக்டாக நல்லா தான் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸோட எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 2999ன்னு போட்டிருந்தாங்க.
அப்போ நான் ஆஃபரில் 870 ரூபாய்க்கு வாங்கினேன். இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தாவாக இருக்கிறதுனால ஃபிட்டிங் எப்படி இருக்குமோன்னு பயந்து போட்டு பார்த்தேன். பக்காவாக இருந்துச்சு. இது ஃபிட்டிங் ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒருவேளை நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you for watching.